குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மாலிகுலார் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற சாப்டர் பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் செஷனில் ஜெனட்டிக் கோட் பற்றி பார்த்தோம். இந்த செஷனில் டிஆர்என்ஏ பற்றியும் ஊபிள் ஹைப்போதிசிஸ் பற்றியும் லேக் ஓப்ரான் பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? தென் டிஆர்என்ஏ த அடாப்டர் மாலிகுல். டிஆர்என்ஏ அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ. இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ டிஆர்என்ஏ மாலிகுல் ஆஃப் எ செல். இந்த டிஆர்என்ஏவோட ரோல் என்ன அப்படின்னா, செல்லில் சைட்டோபிளாசத்தில் ஸ்கேட்டர் ஆகிருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸை பூரா கலெக்ட் பண்ணுறது, அட் த சேம் டைம் ஸ்பெசிஃபிக்காக எம்ஆர்என்ஏவோட ஃபார்மட்டை ரீட் பண்ணுறது. என்னென்ன கண்டென்ட்டை அந்த தூது ஆர்என்ஏ வச்சுருக்கு அப்படின்ற ஸ்பெசிஃபிக் ஃபார்மட்டை ரீட் பண்ணுறது. இந்த ரெண்டு முக்கியமான வேலையையும் டிஆர்என்ஏ செய்யுது. பாருங்கள், இந்த டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ molecule of a cell act as a vehicle act up பண்ணி that pick up the amino acids scattered through the cytoplasm. சைட்டோபிளாசத்தில் ஸ்கேட்டர்ட் ஆகிருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸை பிக்கப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ரீட் த ஸ்பெசிஃபிக் கோட்ஸ். முக்கியமான தகவல்களை என்ன பண்ணுது, எம்ஆர்என்ஏ வச்சுருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பெசிஃபிக் கோட்ஸையும் ரீட் பண்ணுது. ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் த அடாப்டர் மாலிகுல். அதனால் இதை நம்ம அடாப்டர் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். அடாப்டர் மாலிகுல் அப்படின்னா இணைப்பு மூலக்கூறு அப்படின்னு அர்த்தம். இந்த டேர்ம் வாஸ் போஸ்ட்லேட்டட் பை ஃப்ரான்சிஸ் கிரிக். இந்த டேர்மை யார் போஸ்ட்லேட் பண்ணான்னா ஃப்ரான்சிஸ் அண்டு கிரிக். இந்த 2-dimensional clover leaf model of tRNA was proposed by. அதாவது இந்த டிஆர்என்ஏ பார்த்தீங்க அப்படின்னா கிளாவர் இலை வடிவத்தில் இருக்குது, கிராம்பு இலை வடிவத்தில் இருக்கிறதுனால, கிராம்பு இலையோட வடிவம் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு கிளாவர் லீஃப் மாடல் அப்படின்னு பேர். The 2-dimensional clover leaf model of tRNA was proposed by Robert Halley. இந்த மாடலை முத ப்ரப்போஸ் பண்ணது ராபர்ட் ஹாலி. The secondary structure of the tRNA deficit it look like a clover leaf. இதனோட செகண்டரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா கிளாவர் லீஃப் இலையில் இருக்குது. இன் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்என்ஏ இஸ் காம்பேக்ட் மாலிகுல் விச் லுக் லைக் ஆன் இன்வெர்டட் எல். இதனோட ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் எல் ஷேப்பில் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பார்த்துட்ருக்கோம், டிஆர்என்ஏ அப்படின்றது செல்லோட சைட்டோபிளாசத்தில் ஸ்கேட்டர்டாக இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸை ஒரு வெஹிக்கிளை ஆக்டப் பண்ணி பிக்கப் பண்ணுது. அட் த சேம் டைம் எம்ஆர்என்ஏவோட ஸ்பெசிஃபிக்கான கோட்ஸை ரீட் பண்ணுது. அதனால் இது அடாப்டர் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேர்மை ப்ரப்போஸ் பண்ணது ஃப்ரான்சிஸ் கிரிக்கு. அடுத்து இந்த டிஆர்என்ஏவோட மாடலை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணது ராபர்ட் ஹாலி. இதனோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா கிளாவர் லீஃப் வடிவில் இருக்குது, கிராம்பு இலை வடிவத்தில் இருக்குது. இதனோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இன்வெர்டட் எல் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? இந்த கிளாவர் லீஃப் மாடல் ஆஃப் டிஆர்என்ஏ ஷோ த ப்ரெசன்ஸ் ஆஃப் 3 ஆர்ம்ஸ். இந்த கிளாவர் லீஃப் மாடலில் 3 ஆர்ம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் இஸ் டிஹெச்யூ ஆர்ம் அப்படின்னா டைஹைட்ரோயூரிடின் ஆர்ம். THU ஆம்னா டைஹைட்ரோயூரிடின் ஆம் அண்ட் மிடில் ஆம் அண்ட் T-சை ஆம். என்ன T-சை ஆம். இந்த T அப்படின்றது தயமிடின், அடுத்து சை சூடோயூரிடின் அண்டு சிஸ்டிடின் அப்படின்னு சொல்கிறாங்க. தயமின், சூடோயூரிடின் அண்டு சிஸ்டிடின் ஆர் T-சை ஆம். தீஸ் ஆர்ம்ஸ் ஹாவ் லூப்ஸ். இந்த 3 ஆர்ம்ஸுக்கும் சர்டைன் லூப்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தட் இஸ் அமினோ ஆசிட் பைண்டிங் லூப், ஆன்டிகோடான் லூப். இப்போ பாருங்கள், இப்போ மிஸ் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இதுக்கு 3 ஆர்ம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒன் THU ஆர்ம், தட் இஸ் டைஹைட்ரோயூரிடின் ஆர்ம். அண்டு செகண்ட் ஒன் இஸ் வாட், T-சை-C, that is thiamidine, pseudouridine and cysteine arm. then anticodon arm அப்படின்னு 3 ஆர்ம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இதில் பாருங்கள், THU அப்படி ஓகே, T-சை ஓகே, அப்புறம் மிடில் ஆர்ம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 3 ஆர்ம்ஸ் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஆர்ம்ஸ் போக இதில் 3 லூப்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, வந்து இதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது என்னென்ன லூப்பு அப்படின்னா அமினோ அசைல் பைண்டிங் லூப், அமினோ ஆசிடை அட்டாச் பண்ணக்கூடிய லூப்பு.
that is called as a amino acyl binding loop and anticodon loop. இந்த இடத்துல இருக்கக்கூடியது anticodon loop. என்ன மிஸ் இது ஆன்டிகோடான் அப்படின்னா இங்கே கீழே வந்து mRNA வரும், அந்த கோடானோட பைண்டிங் ஆகக்கூடிய லூப்பை தான் ஆன்டிகோடான் லூப் அப்படின்றோம். அண்டு ரிபோசோம் பைண்டிங் லூப், ரிபோசோம்ஸ் வந்து இந்த ஆர்என்ஏவோட அட்டாச் ஆகக்கூடியது ரிபோசோமல் பைண்டிங் லூப் அப்படின்றோம். அண்ட் their ends and one more excess loop இருக்குது, that is small lump, that is called as the variable loop or extra arm அப்படின்னு சொல்லலாம். இப்போ மிஸ் என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த டிஆர்என்ஏல என்ன இருக்குது அப்படின்னா 3 ஆர்ம்ஸ் இருக்குது. ஒன்று டிஹெச்யூ, இன்னொன்று டி சை சி, இன்னொன்று மிடில் ஆர்ம். இது போக லூப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அமினோ அசைல் பைண்டிங் லூப் இருக்குது, ஆன்டிகோடான் இருக்குது, ரிபோசோமல் ஆர்ம் இருக்குது, அண்டு ஒரு வேரியபிள் லூப் அப்படின்னு 4 லூப்ஸ் வந்து என்ன இருக்குது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. அடுத்து இந்த அமினோ ஆசிட் இஸ் அட்டாச்சு டு ஒன் எண்ட். இப்போ இந்த இடத்துல அமினோ ஆசிட் வந்து என்ன ஆகுது அட்டாச்சு ஆகுது, அதனோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆன்டிகோடான் அட்டாச்சு எண்ட் இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இது வந்து டிஆர்என்ஏயோட கிளாவர் லீஃப் மாடல். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட 1 எண்டில் 3' எண்டில் ஒரு அமினோ ஆசிட் வந்து என்ன ஆகுது அட்டாச்சு ஆகுது. இதனால் இதை அமினோ ஆசிட் அட்டாச்சு எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இது அமினோ ஆசிட் அட்டாச்சு எண்டுன்னு சொல்கிறோம். இதனோட ஆப்போசிட்ஸில் இருக்கக்கூடியது ஆன்டிகோடான். ஆன்டிகோடான் ஃபார்மட்னா இதுதான் ஆன்டிகோடான். இது எதனோட கோடிங் பண்ணுது, கீழே பாருங்கள் ஒரு mRNA இருக்குது, அந்த mRNAவோட இந்த ஆன்டிகோடான் கோடிங் பண்ணுது. இது அமினோ ஆசிட் எண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, அதனால் இது ஆன்டிகோடான் எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. தென் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன், அண்ட் ரிபோசோமல் பைண்டிங் லூப் அட் their ends, அதனோட கண்டினியூஷன். இன் அடிஷன் இட் ஆல்சோ ஷோ a small lump called the variable loop or extra arm. அதை ஏற்கனவே பார்த்துட்டோம் 4 ஆர்ம்ஸில். The amino acid is attached to one end and the other end consists of 3 anticodon nucleotides. இதைத்தான் மிஸ் இப்போ சொல்லிட்டு இருந்தேன். அமினோ ஆசிட் 1 எண்டில் அட்டாச் ஆகுது, அதனோட ஆப்போசிட் எண்டில் ஆன்டிகோடான் நியூக்ளியோடைட்ஸோட வந்து என்ன ஆகுது அட்டாச்சு ஆகுது. ஓகேங்களா. Then the anticodon pairs with the codon in mRNA, ensuring that the correct amino acid is incorporated into the growing polypeptide chain. அதாவது இந்த ஆன்டிகோடானோட கோடானில் இருக்கக்கூடிய mRNAயோட சரியான முறையில் இது வந்து என்ன ஆகுது பைண்ட் ஆகி பாலிபெப்டைட் செயின்ஸை வந்து என்ன ஆகுது ஃபார்ம் பண்ணுது. 4 டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் ஆஃப் த டபுள் ஸ்டாண்டர்ட் RNA ஆர் ஃபார்ம்டு. இதில் என்னது டபுள் ஸ்டாண்டர்ட் RNAயில் 4 டிஃப்ரெண்ட் ரீஜியன் இந்த ஃபோல்டிங் ப்ராசஸில் வந்து என்ன ஆகுது ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Modified bases are especially common in the tRNA. இந்த transfer RNAல பேஸோட மாடிஃபிகேஷன் அப்படின்றது காமனாக வந்து என்ன ஆகுது அக்கர் ஆகுது. ஊப்லிங் பிட்வீன் த ஆன்டிகோடான் அண்ட் கோடான். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஊப்லிங்? ஊப்லிங் அப்படின்னா ஊசலாட்டத்தன்மை. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஆன்டிகோடான், இது கோடான். இந்த இதில் இந்த லாஸ்ட் பேரில் சரியான ஆன்டிகோடானும் கோடானும் பைண்ட் ஆகாது, அதைத்தான் ஊப்லிங் கோடான் அப்படின்றாங்க. ஊப்லிங்னா ஊசலாட்டத்தன்மை. பேஸ் கரெக்டாக அதோட பைண்டிங் ஆகலை அப்படின்னா அதை ஊப்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்து அதை நெக்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பாருங்கள். தென் ஊப்லிங் பிட்வீன் த ஆன்டிகோடான் அண்ட் கோடான். ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். ஆன்டிகோடான்றது டிஆர்என்ஏயில் இருக்குது, கோடான்றது கீழே இருக்கக்கூடிய mRNAயில் இருக்குது. ஊப்லிங்கிறது அந்த லாஸ்ட் பேஸ் பேரு கரெக்டாக வந்து என்ன ஆகலை செட் ஆகலை, பேஸோட கனெக்ட் ஆகலை, அப்போ அதை ஊப்லிங் அப்படின்னு சொல்கிறோம். சம் டிஆர்என்ஏ மாலிகுல்ஸ் இந்த மாதிரி ஊப்லிங் ஆகிறதுனால சம் டிஆர்என்ஏ மாலிகுல் டு ரீட் மோர் தென் 1 கோடான். அதனால் டிஆர்என்ஏ என்ன பண்ணுது, ஒரு கோடானை காட்டிலும் நிறைய கோடான்களை ரீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இதுக்கு வந்து என்ன பண்ணுது ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. தென் the process of addition of amino acid to tRNA is known as the amino acylation or charging. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த டிஆர்என்ஏவோட ஒரு குரூப்பான அமினோ ஆசிட் வந்து அட்டாச்சு ஆகுது, அந்த ப்ராசஸ்க்கு பேர் அமினோ அசலைசேஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. ஆர் சார்ஜிங் ப்ராசஸ். அமினோ ஆசிட் அட்டாச்சு ஆயிருந்ததுன்னா அது சார்ஜிங் டிஆர்என்ஏ, அமினோ ஆசிட் அட்டாச்சு ஆகலை அப்படின்னா அது நான் சார்ஜிங் ஃபார்மட் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள். The process of addition of amino acid to tRNA is known as the amino acylation or charging, and the resultant product is called the amino acyl tRNA. Okay.
டிஆர்என்ஏவோட ஒரு எண்டில் அமினோ ஆசிட் அட்டாச்சு ஆயிருந்ததுன்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் அமினோ அசைலேஷேஷன் ஆர் சார்ஜிங். சரிங்களா? இந்த எண்டு ப்ராடக்ட் பேர் அமினோ அசைல் டிஆர்என்ஏ ஆர் சார்ஜ்டு டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்லலாம். வித்தவுட் அமினலைசேஷன் ஒரு டிஆர்என்ஏவோட அமினோ ஆசிட் அட்டாச்சு ஆகலை அப்படின்னா அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்சார்ஜ்டு டிஆர்என்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இஃப் டூ சச் டிஆர்என்ஏ, இந்த ரெண்டு டிஆர்என்ஏயும் brought together பெப்டைட் பாண்டை வந்து என்ன பண்ணுது, ஃபார்ம் பண்ணுது. நமக்கு ஏற்கனவே தெரியும் அமினோ ஆசிடை கனெக்ட் பண்ணக்கூடிய பாண்டை தான் நம்ம பெப்டைட் பாண்டுன்னு சொல்கிறோம். இந்த பெப்டைட் பாண்டெல்லாம் சேர்ந்து பாலிபெப்டைட் செயினை வந்து என்ன பண்ணுது, உருவாக்குது. ஓகேங்களா? பாருங்கள். If two such tRNAs are brought together, peptide bond formation is favored energetically. Number of amino acids are joined to by peptide bonds to form a polypeptide chain. Okay, this amino acylation is catalyzed by in the process amino acylation அப்படின்ற சார்ஜிங், இந்த ஆற்றல் ஏற்ற ப்ராசஸ் நடக்கிறதுக்கு அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தட்டேஸ் அப்படின்ற என்சைம் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. திஸ் இஸ் ஆன எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், வெப்ப உள்வினை அப்படின்னு சொல்லலாம். தென் இதில் வந்து ஒரு ஏடிபி மாலிகுல் வந்து ஹைட்ரோலைஸ் ஆகி எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. தென் இந்த ப்ராசஸில் 20 டிஃப்ரெண்ட் அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தட்டைஸ் வந்து என்ன பண்ணுது, வெள்ளா ஃபெமிலியர் ஆகுது. ஏன்னா 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிடோட சிந்தசிஸ் அக்கர் ஆகுது. இந்த பவர் டு ரிகக்னைஸ் கோடான் ஆன் த எம்ஆர்என்ஏ லைஸ் இன் த டிஆர்என்ஏ, அதாவது எம்ஆர்என்ஏவில் இருக்கக்கூடிய கோடான சரியான இதில் கண்டுபிடிச்சி ரிகக்னைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி டிஆர்என்ஏக்கு தான் இருக்கே ஒழிய அது அமினோ ஆசிடுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் பாயிண்ட்டை திருப்பியும் பாருங்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன சொல்கிறாங்க, த பவர் ஆஃப் ரிகக்னைஸ் கோடான் ஆன் த எம்ஆர்என்ஏ. எம்ஆர்என்ஏன்றது எங்கே இருக்குது, டிஆர்என்ஏக்கு கீழே இருக்கக்கூடியது தான் எம்ஆர்என்ஏ. இந்த கோடான கரெக்டான அளவு ரிகக்னைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா டிஆர்என்ஏயில் இருக்கக்கூடிய ஆன்டி கோடானுக்கு தான் இருக்குது. அண்ட் நாட் இன் த அட்டாச்சு அமினோ ஆசிட் மாலிகுல். அட்டாச்சாக இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் மாலிகுலுக்கு இல்லை. இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம், டிஆர்என்ஏ அடாப்டர் மாலிகுலோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்ருக்கோம். இதனோட முக்கியமான வேலை ஸ்கேட்டர்டாக இருக்கக்கூடிய அமினோ ஆசிடை கலெக்ட் பண்ணுறது, எம்ஆர்என்ஏயோட ஸ்பெசிஃபிக் கோடை ரீட் பண்ணுறது. இதை ஃப்ரான்சிஸ் கிரிக் இந்த டேர்மை ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணார். அடுத்து ராபர்ட் கோலி கிளாவர் லீஃப் மாடலோட ஸ்ட்ரக்சர் இது பண்ணார். அடுத்து இது இன்வெர்ட் எல் ஷேப்பில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இதில் 3 ஆர்ம்ஸ் அண்ட் 4 லூப்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். இதில் அமினோ ஆசிடோட பைண்டிங் சைட் இருக்குது, ஆன்டிகோடான் சைட் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். அட் த சேம் டைம் ஒரு எண்டில் அமினோ ஆசிட் அட்டாச்சு ஆனால் அந்த ப்ராசஸ்க்கு பேர் அமினோ அசைலேஷன் ப்ராசஸ் ஆர் சார்ஜிங் ப்ராசஸ்ன்னு சொன்னோம். அட்டாச்சு ஆகலை அப்படின்னா நான் சார்ஜ்டு டிஆர்என்ஏன்னு சொன்னோம். இந்த 2 ஃபார்மட்டும் சேர்ந்து பெப்டைட் பாண்டை ஃபார்ம் பண்ணி அமினோ ஆசிட்ஸை கலெக்ட் பண்ணி நிறைய பாலிபெப்டைட் செயின்ஸை வந்து என்ன பண்ணுது, உருவாக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஃபைனலி இந்த ப்ராசஸ் அக்கர் ஆகணும் அப்படின்னா ஒரு என்சைம் வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். தட் என்சைம் இஸ் கால்ட் அஸ் த அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தட்டேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், ஒரு ஏடிபி ஹைட்ரோலைஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். 20 டிஃப்ரெண்ட் அமினோ அசைல் டிஆர்என்ஏ சிந்தட்டேஸ் என்சைம்ஸ் வந்து இந்த ரியாக்ஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஒரு எம்ஆர்என்ஏயோட கோடான ரீட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி டிஆர்என்ஏக்கு இருக்கே ஒழிய அமினோ ஆசிட் மாலிகுலுக்கு இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊஃபுல் ஹைப்போதைசிஸ், ஊஞ்சலாட்டத்தன்மை அப்படி சொல்கிறாங்க. இட் இஸ் ஏ ஹைப்போதைசிஸ் ப்ரப்போஸ்டு பை கிரிக். இந்த ஹைப்போதைசிஸை கிரிக் 1966 வந்து என்ன பண்ணார், ப்ரப்போஸ் பண்ணார். விச் ஸ்டேட்டட் தட் டிஆர்என்ஏ ஆன்டிகோடான் ஹேஸ் த எபிலிட்டி டு, டிஆர்என்ஏவோட ஆன்டிகோடான் ஆல்ரெடி நமக்கு தெரியும், டிஆர்என்ஏவோட ஒரு லூப்பில் ஆன்டிகோடான் இருக்குது. ஹேஸ் த எபிலிட்டி டு ஊபுல் அட் இட்ஸ் 5' பை பேரிங் வித் ஈவன் நான் காம்ப்ளிமெண்டரி பேஸ் ஆஃப் த எம்ஆர்என்ஏ கோடான். ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், இதுதான் வந்து என்னது டிஆர்என்ஏ, இது வந்து என்னது எம்ஆர்என்ஏ. இதனோட 5' எண்டில் அந்த லாஸ்டில் இருக்கக்கூடிய அந்த பேர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கரெக்டாக ஜி அப்படின்னா அதோட சி தான் பேரிங் ஆகணும். அதுக்கு பதிலாக யூ வந்து என்ன ஆகுது, பேரிங் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல ஊப்ளிங் வந்து என்ன ஆகுது, அக்கர் ஆகுது. பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, ஒன்ஸ் அகெயின் which stated that tRNA anticodon has the ability to, tRNA அப்படின்றதுல ஆன்டிகோடான்றது எது, இது இந்த GAC, இது எபிலிட்டி. என்ன எபிலிட்டி, அதனோட 5' எண்டில் பாருங்கள் 5' by pairing with even non-complementary base of the mRNA கோடான். இந்த mRNA கோடானோட நான் காம்ப்ளிமெண்டரி ஆகுது. காம்ப்ளிமெண்டரினா கரெக்ட்
கரெக்டாக பேர் ஆகுறது. நான் காம்ப்ளிமெண்ட்ரினா கரெக்டாக பேர் ஆகாதது, அதை தான் நான் காம்ப்ளிமெண்டரி அப்படின்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு திஸ் ஹைப்போதிசிஸ், இன் கோடான் ஆன்டிகோடான் பேரிங் த தேர்ட் பேஸ் மே நாட் பி காம்ப்ளிமெண்டரி. இந்த ஹைப்போதிசிஸில் ஃபஸ்ட்டு 2 பேரும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆயிடுது, தேர்ட் பேர் மட்டும் காம்ப்ளிமெண்ட்ரி ஆகலை. இந்த தேர்ட் பேஸ் ஆஃப் த கோடான் இஸ் கால்ட் த ஊபுல். அதனால் அந்த காம்ப்ளிமெண்டரி ஆகாத அந்த தேர்ட் பேஸை நம்ம ஊபுல் பேஸ் ஆர் ஊபுல் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தென் the actual base pairing occurs the first 2 position only. முதல் இருக்கக்கூடிய 2 பொசிஷனில் மட்டும்தான் கரெக்டாக இந்த பேஸ் பேரிங் ஆகுது. இந்த தேர்ட் பேஸ் பேரில் வந்து என்ன ஆகலை, பேரிங் ஆகலை. ஓகே, then the importance of the Woobling hypothesis is that reduce the number of tRNA. இந்த ஊபிள் ஹைப்போதேசிஸோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, டிஆர்என்ஏயோட நம்பரை ரெடியூஸ் பண்ணுறது. டிஆர்என்ஏயோட நம்பரை ரெடியூஸ் பண்ணி என்ன கொடுத்துருக்கான், அந்த நம்பர் ஆஃப் டிஆர்என்ஏ ரெக்கார்ட் ஃபார் த பாலிபெப்டைட் சிந்தசிஸ் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப், அதாவது பாலிபெப்டைடு செயினை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு அதிகமான அளவு டிஆர்என்ஏ தேவைப்படாமல் அதனுடைய எண்ணிக்கையை குறைக்கிறது தான் இந்த ஊபிள் ஹைப்போதேசிஸோட எய்ம். அண்ட் இட் இஸ் ஓவர் கம் த எஃபெக்ட் ஆஃப் கோட் டீஜென்ரேஷன். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கும் இது வந்து என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மிஸ் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு புரியுதா? ஊபிள் ஹைப்போதேசிஸ் அப்படின்னா ஊஞ்சலாட்ட கோட்பாடு, ஊசலாட்ட கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கிரிக் தான் ஃபஸ்ட்டு 1966 ப்ரப்போஸ் பண்ணார். டிஆர்என்ஏவோட 5' எண்டில் அந்த தேர்ட் பேஸ் பேர் கரெக்டாக அந்த ஆன்டிகோடான் அந்த கோடானோட கனெக்ட் ஆகலை, நான் காம்ப்ளிமெண்டரியாக இருக்குது. அதைத்தான் நம்ம ஊபிள் பொசிஷன் ஆர் ஊபிள் கோடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதனோட எய்ம் என்ன அப்படின்னா, இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஊபிளிங் ஹைப்போதேசிஸ் ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் டிஆர்என்ஏஸ் ரெக்கார்ட் ஃபார். ஒரு பாலிபெப்டைட் செயினை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு அதிக டிஆர்என்ஏ தேவையில்லை, அதனுடைய எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காகத்தான் இது முக்கியமாக வந்து என்ன பண்ணுது, இந்த ரோல் ப்ளே பண்ணுது. அட் த சேம் டைம் அதிலிருந்து வேகமாக அந்த ரியாக்ஷன்லேருந்து அது வெளியில் வர்றதுக்கும் இது உதவுது. சரி, மேலே அண்ட் ஓவர் கம் த எஃபெக்ட் ஆஃப் த கோட் டீஜென்ரேஷன். ஓகே, தென் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். இப்போ இதுதான் ஒரு டிஆர்என்ஏ அப்படின்னா இதனோட 5' எண்டில் அந்த லாஸ்ட் பேஸ் பேர் வந்து கரெக்டாக பேரிங் ஆகிருக்கு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஊப்ளிங் ஆகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஜியோட சி இல்லாமல் வேறு யூ ஃபார்மட் வந்ததுனால இந்த இடத்துல ஒரு ஆட்டம் ஏற்படுது. அதைத்தான் என்ன சொல்கிறாங்க, ஊப்ளிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த அபோவ் எக்ஸாம்பிள் தோ த கோடான் அண்ட் ஆன்டிகோடான், இதுதான் ஆன்டிகோடான், கீழே இருக்கிறது கோடான், டு நாட் மேட்ச் பர்ஃபெக்ட்லி. கரெக்டாக என்ன ஆகலை, பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை. எட் த ரெக்யர்ட் அமினோ ஆசிட் இஸ் ப்ராட் பர்ஃபெக்ட்லி. ஆனால் இந்த ரியாக்ஷனுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து என்ன ஆயிடுது, சிந்தசிஸ் ஆயிடுது. ஓகேங்களா, தென் அடுத்து என்ன சொல்கிறாங்க, திஸ் எனேபிள் த எக்கனாமி ஆஃப் டிஆர்என்ஏ. ஆனால் அதுக்கு தேவையான ஃபார்மட்டை அது வந்து என்ன பண்ணிடுச்சு, சிந்தசிஸ் பண்ணிடுச்சு. CUU, CUC, CUA and CUG கோட் ஃபார் த அமினோ ஆசிட் வேலைன். அதாவது இந்த நம்ம ஏற்கனவே அதனுடைய காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸில் பார்க்கும்போது மோர் தென் என்னது ஒன் ஃபார்மட் வந்து என்ன பண்ணுது, நிறைய அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனட்டிக் கோடோட சாலியன் ஃபியூச்சர்ஸில் ஒரு கேரக்டருக்கு வேலைனை வந்து எக்ஸாம்பிளாக படித்தோம். அதில் என்ன படித்தோம் அப்படின்னா, டீஜென்ரேட்டட் கோட்ஸ் இருக்குது. அது வந்து என்ன பண்ணுது, மோர் தென் 1 ட்ரிப்ளாட் கோடான் வந்து கோட் ஃபார் 1 ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொன்னோம். அந்த ப்ராசஸ்க்கு இது வந்து வெரி குட் எக்ஸாம்பிளாக இருக்குது. ஓகேங்களா, இது டீஜென்ரேட்டட் ஆகி அதிலிருந்து வெளியில் வந்துடுது. அதுதான் அந்த ஃபார்மட்டுக்கான மீனிங். ஓகே, ஊபிள் ஹைப்போதீசிஸ் nothing but கிரிக் வந்து 1966 இந்த ஹைப்போதீசிஸை ப்ரப்போஸ் பண்ணார். டிஆர்என்ஏயோட 5' எண்டில் லாஸ்ட் பேஸ் பேர் கரெக்டாக கோடானோட காம்ப்ளிமெண்டரி ஆகலை, அந்த இடத்துல ஊப்ளிங் அக்கர் ஆகுது. ஸோ இதனோட எய்ம் வந்து அதிகமான அளவு டிஆர்என்ஏ பாலிபெப்டைட் சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் அதிலிருந்து இது சிதைந்து வெளியில் வர்றதுக்காகவும் இந்த ஹைப்போதீசிஸ் உதவுது. ஆனால் தேவையான அமினோ ஆசிட் பர்ஃபெக்டாக வந்து என்ன ஆகுது, சிந்தசிஸ் ஆகுது. இதனுடைய காமனான அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை மோர் தென் 1 ட்ரிப்ளாட் கோடான் வந்து என்ன பண்ணுது, ஒரு ஸ்பெசிஃபிக் அமினோ ஆசிட்ஸை கோட் பண்ணுது அப்படின்றது இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஓப்ரான். இதில் வந்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நம்ம லேட்டராக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஓப்ரான். இப்போ லேக் ஓப்ரான் மாடல் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓப்ரான் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக ஒரு ஓப்ரான் அப்படின்னா ஈச் ஓப்ரான் இஸ் அ யூனிட் ஆஃப் ஜீன். இப்போ பேசிக்காக இதை கொஞ்சம் மெதுவாக கவனிச்சுட்டு வாங்க, அப்புறம் ரீகால் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். Each opron is a unit of a gene expression and regulation and consists of one or more structural gene. ஒவ்வொரு ஓப்ரான்லேயும் ஜீனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் நிறைய ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,
ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸு ஒன்றோட ஒன்று இணைஞ்சு ஃபங்க்ஷன் பண்ணுறதை தான் நம்ம ஓப்ரான் சொல்கிறோம். The cluster of genes with related functions are called operon. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பாலிசிஸ்ட்ரானிக், இப்போ கோலையில் மோனோசிஸ்ட்ரான் அண்ட் பாலிசிஸ்ட்ரானிக் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த ப்ரொகேரியாட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கு இடையில் மோர் தென் ஒன் சிஸ்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த பஞ்சஸாக நம்ம ஓப்ரான் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் ஏற்கனவே, ஆமாவா? இப்போ நம்ம யூகேரியாட்ஸ் அப்படின்னா மோனோசிஸ்ட்ரானிக், ஸ்ட்ரக்சரல் ஜீனுக்கு இடையில் ஒரு சிஸ்ட்ரான் இந்த ஃபங்க்ஷனல் யூனிட் தான் இருக்கும். ஆனால் கோலை மாதிரி ப்ரொகேரியாட்ஸில் மோர் தென் ஒன் சிஸ்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால அதை பாலிசிஸ்ட்ரானிக்னு சொல்கிறோம். அந்த பஞ்சஸை தான் நம்ம ஓப்ரான் சொல்கிறோம். அந்த ஓப்ரானோட ஸ்ட்ரக்சரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், தென் ஈச் ஓப்ரான் இஸ் a யூனிட் ஆஃப் a gene expression. ஒவ்வொரு அந்த கிளஸ்டர் ஆஃப் அந்த பஞ்சஸில் இருக்கக்கூடிய ஜீனும் என்ன பண்ணுது? எக்ஸ்ப்ரெஷன் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரக்சரல் ஜீன் and an adjustant operator gene that control the transcriptional activity of the structural gene. Nothing but very very easy process. ஒரு ஓப்ரான் அப்படின்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஆப்ரேட்டர் ஜீன் இருக்கும். ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவிட்டியை செய்யுது. ஒன்ஸ் அகெயின் ஐ ரிப்பீட் இட். ஓப்ரான் அப்படின்றது கிளஸ்டர் ஆஃப் ஜீனை தான் நம்ம ஓப்ரான் சொல்கிறோம். இது ப்ரொகேரியாட்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஒரு ஓப்ரான் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும்? ஒன்றுக்கும் மேற்பட்ட ஸ்ட்ரக்சரல் ஜீன்கள் வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அது போக ஒரு ஆப்ரேட்டர் ஜீன் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஆக்டிவிட்டியை வந்து என்ன பண்ணுது? ஃபேசிலிட்டேட் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் கோட்ஸ் பார். இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஒன் ஆர் மோர் ஸ்ட்ரக்சரல் ஜீன் ஒரு ஓப்ரானில் இருக்கு இல்லையா? அதனோட வேலை என்ன அப்படின்னா புரோட்டீன்ஸ், ரிபோசோமல் ஆர்என்ஏ அண்ட் டிஆர்என்ஏ இதை தேவையான அளவு செல்லுக்கு தேவையான அளவு ரெக்கார்ட் பண்ணி வைக்குது. ஓகேங்களா? இஸ் அ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து ப்ரொமோட்டாஸ் ஆர் த சிக்னல் சீக்வன்சஸ் இன் த டிஎன்ஏ. இப்போ நம்ம அடுத்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தா உங்களுக்கு ஒரு அளவு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்களேன், இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? ப்ரொமோட்டாஸ். நம்ம ஏற்கனவே ப்ரொமோட்டாஸ்லாம் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன்? மிஸ் ஒரு கோட் போடுறேன். இதுதான் ஒரு ஓப்ரான் அப்படின்னா இந்த ஓப்ரானில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோட்டார் ரீஜியன் இருக்கும். சரிங்களா? ஒரு ரெகுலேட்டார் ரீஜியன் இருக்கும், ஒரு ஆப்ரேட்டார் ரீஜியன் இருக்கும். அடுத்து ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும்? ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஓப்ரான். அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஓப்ரான்னா அதில் என்ன இருக்கும்? ப்ரொமோட்டார் ரீஜன் இருக்கும், இன்ஹிபிட்டார் ஆர் ரெகுலேட்டர் ரீஜன் இருக்கும், ஒரு ஆப்ரேட்டார் ஜீன் இருக்கும். அடுத்து மோர் தென் ஒன் ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இதைத்தான் ஓப்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ப்ரொமோட்டார் ஆர் த சிக்னல் சீக்வென்ஸ். ப்ரொமோட்டார் அப்படின்னா நமக்கு தெரியும், ஜாயின் இனிஷியேட் ஆகக்கூடிய இடத்துல தான் ப்ரொமோட்டார் ரீஜன் இருக்கும். இன் டிஆர்என்ஏ தட் இனிஷியேட் த ஆர்என்ஏ சிந்தசிஸ். ஸோ ஒரு ஓப்ரானில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொமோட்டார் ரீஜியன் தான், டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொமோட்டார் ரீஜியன் தான் ஆர்என்ஏவை வந்து என்ன பண்ணுது? சிந்தசிஸ் பண்ணுது. ஆர்என்ஏ பாலிமரேஸ், இந்த ப்ரொமோட்டார் ஏரியாவில் தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற என்சைம் வந்து பைண்ட் ஆகி டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை ஆர் டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை வந்து என்ன பண்ணும்? ஸ்டார்ட் பண்ணும். திருப்பி மிஸ் சொல்கிறேன். ஒரு ப்ரொமோட்டார் ஆர் த சிக்னல் சீக்வென்ஸ் இன் த டிஎன்ஏ. ப்ரொமோட்டார்ன்றது ஒரு சிக்னல் சீக்வென்ஸு டிஎன்ஏல தட் இனிஷியேட் த ஆர்என்ஏ சிந்தசிஸ். இந்த ப்ரொமோட்டார் ரீஜியனில் தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற என்சைம் வந்து பைண்ட் ஆகி டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணும். அடுத்து ஃபர்தராக பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அடுத்து பாருங்கள், இந்த ஆப்ரேட்டாஸ் ஆர் ப்ரெசன்ட். அப்போ ஒரு ஓப்ரான்னா அதில் ப்ரொமோட்டார் இருக்குது, ரெகுலேட்டார் இருக்குது, ஓன்றது ஆப்ரேட்டார் இருக்குது. இப்போ மிஸ் ப்ரொமோட்டாரை பற்றி சொல்லிட்டேன், ஸ்ட்ரக்சரல் ஜீனை பற்றி சொல்லிட்டேன். இப்போ என்ன சொல்லிகிட்ருக்கேன்? ஆப்ரேட்டாஸை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? இந்த ஆப்ரேட்டாஸ் ஆர் ப்ரெசன்ட் பிட்வீன் த ப்ரொமோட்டாஸ் அண்ட் த ஸ்ட்ரக்சரல் ஜீன். இது ப்ரொமோட்டார், இது ஸ்ட்ரக்சரல் ஜீன். ரெண்டுக்கு இடையில ப்ரெசன்ட் ஆகிருக்கக்கூடியது தான் ஆப்ரேட்டார். ஓகேங்களா? Then the structural gene, the repressor protein bind to the operator region of the opron. இப்போ இது வந்து சிந்தசிஸ் ஆகி ஒரு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஃபார்மட்டை வந்து என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அது ரெப்ரஸான் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்ததை தான் எலாபரேட்டடாக பார்க்க போகிறோம். அந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் பைண்ட் ஆகக்கூடிய இடம்தான் இந்த ஆப்ரேட்டர்.
திரும்ப சொல்கிறேன். ஒரு ஓப்ரான் அப்படின்னா அதில் ப்ரொமோட்டார் இருக்கும், ரெகுலேட்டர் இருக்கும், ஆப்ரேட்டர் இருக்கும், ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட். இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீன் தான் என்ன பண்ணுது, ஸ்பெசிஃபிக்காக தேவையான ப்ரோட்டீன்ஸையோ ஆர்ஆர்என்ஏவோ டிஆர்என்ஏவோ என்ன பண்ணுது, செல்லுக்கு தேவையானதை ரெக்கார்ட் பண்ணிக்குது. இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, ப்ரொமோட்டார் அப்படின்றது இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடியது, டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் ப்ரொமோட்டார். இந்த இடத்துல தான் இந்த நிகழ்ச்சிக்கு தேவையான ஆர்என்ஏ பாலிமரேஸ் அப்படின்ற என்சைம் போய் பைண்ட் ஆகிக்கிறது. இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து இதுதான் இனிஷியேஷன் பார்ட்டாகவும் இருக்குது, டிரான்ஸ்கிரிப்ஷனை தொடக்கி வைக்கக்கூடிய இடமாகவும் இருக்குது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேட்டார்ன்றது ப்ரொமோட்டாருக்கும் ஸ்ட்ரக்சருக்கும் இடையில இருக்கிறது தான் ஆப்ரேட்டர் ஜீன் சொல்கிறாங்க. இந்த ஆப்ரேட்டர் ஜீனோட இங்கே உருவாகக்கூடிய ரெப்ரஸார் புரோட்டீன் அதைத்தான் பார்க்க போகிறோம். இந்த ரெகுலேட்டர் ஜீன் வந்து என்ன பண்ணும், குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ உருவாக்கும், அது ஒரு ரெப்ரஸார் புரோட்டீனை உருவாக்கும். அந்த புரோட்டீன் இணையக்கூடிய இடம்தான் என்னது அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் ரீஜியன் ஆஃப் த ஓப்ரான். பாருங்கள். தென் இப்போ லேக் ஓப்ரான். லேக், த வேர்ட் லேக் இண்டிகேட் வாட், லாக்டோஸ். லேக் அப்படின்றது எதை குறிக்குது, லாக்டோஸை குறிக்குது. ஓகேங்களா. தென் இந்த மெட்டபாலிசம் ஆஃப் த லாக்டோஸ் இன் ஈகோலை. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோகேரியாட்ஸில் ஈகோலையில் எப்படி இந்த மெட்டபாலிசம் அக்கர் ஆகுது, லாக்டோஸ் மெட்டபாலிசம் அக்கர் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இந்த மெட்டபாலிசம் ஆஃப் லாக்டோஸ் இன் ஈகோலை ரெக்யூர் 3 என்சைம். அதாவது ஈகோலை பாக்டீரியாவில் லாக்டோஸ் மெட்டபாலிசம் நடக்கணும்னா அதுக்கு 3 என்சைம்ஸ் வந்து தேவைப்படுது. தட் இஸ் பெர்மேஸ், பீட்டா கேலக்டேஸ் அண்டு டிரான்ஸ் அசிட்லேஸ் அப்படின்ற 3 என்சைம் தேவை. இந்த என்சைம் பெர்மேஸ் இஸ் நீடட் ஃபார் த என்ட்ரி ஆஃப் லாக்டோஸ் இன்டு த செல். எக்ஸலண்ட். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுதான் ஒரு பாக்டீரியா அப்படின்னா இந்த பாக்டீரியாவுக்குள்ளே லாக்டோஸ் என்ட்ரி ஆகுறதுக்கு பெர்மேஸ் அப்படின்ற இந்த என்சைம் தேவைப்படுது. பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். என்னது, the enzyme permease is needed for the entry of lactose into the cell. எந்த செல், ஈகோலைன்றது ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவோட செல்லுக்குள்ளே லாக்டோஸ் என்ட்ரி ஆகிறதுக்கு என்ன என்சைம் தேவை, பெர்மேஸ்ன்ற என்சைம் தேவை. அண்ட் பீட்டா கேலக்டேஸ் brings about hydrolysis of the lactose. அந்த ரெண்டாவது என்சைம் பீட்டா கேலக்டேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா லாக்டோஸை ஹைட்ரலைஸ் பண்ணி அதிலிருந்து குளுக்கோஸையும் கேலக்டோஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு பெர்மேஸோட ரோல் வெளியில் இருக்கக்கூடிய லாக்டோஸை செல்லுக்குள்ளே கொண்டு வர்றது. ரெண்டாவது பீட்டா கேலக்டைஸோட ரோல் என்ன அப்படின்னா இதை ஹைட்ரலைஸ் பண்ணி எதை, லாக்டோஸை உடைச்சு அதிலிருந்து குளுக்கோஸையும் கேலக்டோஸையும் ப்ரொடியூஸ் பண்ணுறது ரெண்டாவது என்சைம். அண்ட் தேர்ட் என்சைம் டிரான்ஸ் அசிட்லேஸ் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணுது அசிட்டைல் குரூப் ஃப்ரம் அசிட்டைல் COA டு பீட்டா கேலக்டைஸ். அசிட்டைல் குரூப்பான அசிட்டைல் COவை பீட்டா கேலோக்சைடேஸாக வந்து என்ன பண்ணுது, ட்ரான்ஸ் பண்ணுது. ஸோ 3 என்சைம்ஸ் பிளே ஏ எக்ஸலண்ட் ரோல். ஓகே. தென் அடுத்து பாருங்கள், இந்த லாக் ஓப்ரான் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 1 ரெகுலேட்டர் ஜீன். இதை தான் மிஸ் முதலே சொன்னேன். லாக் ஓப்ரான் அப்படின்னா அதில் ஒரு ரெகுலேட்டர் ஜீன் இருக்குது, அதை நம்ம I அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுறோம். தென் ப்ரொமோட்டார் சைட்டை P அப்படின்னு சொல்கிறோம் அண்ட் ஆப்ரேட்டர் சைட்டை ஓன்னு சொல்கிறோம். பிசைட் தீஸ் இட் ஹேஸ் அ 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ், நேம்லி. மிஸ் என்ன சொல்லியிருந்தேன் பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருந்தேன், ஒரு லென்த்தியான கோடு போடுறோம். இதுதான் ஓப்ரான். இதில் வந்து என்ன இருக்குது, P இருக்குது ப்ரமோட்டார், அடுத்து I இருக்குது ரெகுலேட்டார், O இருக்குது ஆப்ரேட்டார், அடுத்து S இருக்குது ஸ்ட்ரக்சரல் ஜீன் சொல்லியிருந்தேனா பாருங்கள். தென் இப்போ பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்கோம், ஐ ஜீன். இது ஐன்றது எதை ரெஃபர் பண்ணுது, ரெகுலேட்டர் ஜீன். அடுத்து P அப்படின்றது என்னது, ப்ரமோட்டார் சைட். ஓன்றது என்னது, ஆப்ரேட்டார் சைட். பிசைட் தீஸ் இட் ஹேஸ், இந்த இடத்துல 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது என்னெல்லாம் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட் பிக்சர் இருக்குது, அதை பார்ப்போம். இட் ஹேஸ் 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ், நேம்லி லாக் Z, Y அண்ட் லாக் A. இந்த இடத்துல Z, Y, A அப்படின்னு 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா. இந்த லாக் Z ஜீன் கோட்ஸ் ஃபார் பீட்டா கேலக்டேஸ். இந்த 3 ஸ்ட்ரக்சரல் ஜீனில் Z வந்து பீட்டா கேலக்சைடேஸையும், Y வந்து பெர்மேஸையும், A வந்து டிரான்ஸ் அசிட்லேட்டையும் கோட் பண்ணுது. ஏன்னா அந்த 3 என்சைம் தானே லாக்டோஸோட மெட்டபாலிசத்துக்கு தேவைப்படுது. அந்த 3 ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் வந்து என்ன பண்ணுது, கோடப் பண்ணுது. உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒன், லாக் ஓப்ரான் மாடல். ரொம்ப
ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், மிஸ்ஸு சொல்கிற கான்செப்டை நல்லா கவனிச்சிட்டே வாங்க. இன் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர். அப்போ இன் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு லாக்டோஸ் வந்து இல்லை. இப்போ லாக்டோஸ் இல்லாத சூழ்நிலையில் எப்படி நடக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து என்னது அப்படின்னா என்னது ஓப்ரான். இதுதான் வந்து என்னது ஓப்ரான். இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஓப்ரானில்? இது வந்து பி ப்ரமோட்டார் சைட், ஐ அப்படின்றது ரெகுலேட்டார், தென் ஓ அப்படின்றது ஆப்ரேட்டார் ஜீன் சொல்லியிருந்தோம். இந்த இசட் ஒய் ஏ இதை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஸ்ட்ரக்சரல் ஜீன் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஐ அப்படின்ற இந்த ரெகுலேட்டர் ஜீன் லாக்டோஸ் இல்லை, ஆப்சன்ஸாக இருக்கக்கூடிய நிலையில் என்ன பண்ணுது அப்படின்னா, குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணி ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை அது வந்து என்ன பண்ணுது? உற்பத்தி பண்ணுது. ஒன்ஸ் அகெயின் இதுதான் ஓப்ரானோட ஸ்ட்ரக்சர். இதில் பீன்ற ப்ரமோட்டார் ரீஜியன் இருக்குது, ஐன்ற ரெகுலேட்டர் ஜீன் இருக்குது, ஓ அப்படின்ற ஆப்ரேட்டர் ஜீன் இருக்குது, இசட் ஒய் ஏன்ற ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குது. இப்போ இன் ஆப்சன்ஸ் ஆஃப் இன்டியூசர், இங்கே இன்டியூசராக எது ஆக்ட் அப் பண்ணுதுன்னா லாக்டோஸ். இப்போ லாக்டோஸ் இல்லை. ஸோ இந்த ரெகுலேட்டர் ஜீன் என்ன பண்ணுது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை யூஸ் பண்ணி ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை வந்து என்ன பண்ணுது? சிந்தசிஸ் பண்ணுது. இந்த ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ரெப்ரஸார் புரோட்டீனை உற்பத்தி பண்ணுது. இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆப்ரேட்டர் ஜீனோட போய் வந்து என்ன ஆயிடுது? பைண்ட் ஆகிக்கிறது. மிஸ் திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கவனமாக கவனிங்க. இந்த ஐன்ற ரெகுலேட்டர் ஜீன் செல்லில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணி ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுது. இந்த ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ என்ன பண்ணுது? ஒரு ரெப்ரஸார் புரோட்டீனை உருவாக்குது. இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆப்ரேட்டர் ஜீனோட போய் என்ன பண்ணிக்கிறது? பைண்ட் ஆகிக்கிறது. ஸோ இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் ஆப்ரேட்டர் ஜீனோட பைண்ட் ஆகுறதுனால ப்ரொமோட்டார் சைட்டோட ஆர்என்ஏ பாலிமரேஸ்னால் இணைய முடியலை. இங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டரோட புரோட்டீன் இணைஞ்சதுனால இந்த ப்ரொமோட்டார் ரீஜியனில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் அனேபிள் டு பைண்ட் த ப்ரொமோட்டார். ஏன் அனேபிள் டு பைண்ட் த ப்ரொமோட்டார்? பிகாஸ் இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் என்ன பண்ணிடுது? ஆப்ரேட்டரோட கனெக்ட் ஆகிடுது. பாருங்கள், ரெப்ரஸார் பைண்ட் டு த ஆப்ரேட்டர் புரோட்டீன் அண்ட் ப்ரிவென்ட் த ஆர்என்ஏ பாலிமரேஸ். இதோட போய் இது பைண்ட் ஆகுறதுனால இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸை ப்ரொமோட்டார் ரீஜியனோட இணைகிறதை இது வந்து என்ன பண்ணிடுது? தடுக்கிறது. பாருங்கள், ரெப்ரஸார் பைண்ட் டு த ஆப்ரேட்டர் ரீஜியன் and prevent the RNA polymerase from transcripting the operon. ஸோ RNA polymerase தான் இதுக்கு மேஜரான என்சைம். அது ப்ரொமோட்டார் ரீஜியனோட பைண்ட் ஆகாததுனால இங்கே டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடக்கலை. ஸோ ஒரு ஆப்ரானில் லாக்டோஸ் இல்லை அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் அக்கர் ஆகலை. அடுத்து பாருங்கள், இன் ஆப்சன்ஸ் ஆஃப் த இன்டியூசருக்கு இது போட்டிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் என்ன போட்டிருக்கோம் பாருங்கள்? ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்டியூசர். தட் மீன்ஸ் இந்த ப்ராசஸ்க்கு தேவையான அளவு லாக்டோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ரெகுலேட்டர் ஜீன் வந்து என்ன பண்ணுது? இந்த லாக்டோஸை யூட்டிலைஸ் பண்ணி ஒரு ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை வந்து என்ன பண்ணுது? சிந்தசிஸ் பண்ணுது. அந்த ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ ஒரு ரெப்ரஸார் புரோட்டீனை கொடுக்குது. ஸோ இந்த இன்டியூசரான இந்த லாக்டோஸ் அந்த எம்ஆர்என்ஏ புரோட்டீனோட சேர்ந்து பைண்ட் ஆகிக்கிறது. மிஸ் பேசுகிறது புரியுதா? ஒன்ஸ் அகெயின் அதில் மாதிரியே பார்த்தாலும் இந்த ரெகுலேட்டர் ஜீன் வந்து ஒரு ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ உற்பத்தி பண்ணிடுது. இந்த ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏ ஒரு ரெப்ரஸார் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணிடுது. இந்த சிந்தசிஸ் ஆன இந்த ரெப்ரஸார் புரோட்டீனோட இன்டியூசரான லாக்டோஸ் வந்து என்ன பண்ணிடுது? கனெக்ட் ஆகி இந்த ரெப்ரஸார் புரோட்டீனை இன்ஆக்டிவேட் பண்ணி விட்டுருது. ஸோ இந்த லாக்டோஸ்ன்ற இன்டியூசர் ரெப்ரஸார் புரோட்டீனோட கனெக்ட் ஆகி அதை இன்ஆக்டிவேட் பண்ணுறதுனால இந்த இன்ஆக்டிவேட்டடான ரெப்ரஸார்னால் ஆப்ரேட்டர் ஜீனோட பைண்ட் ஆக முடியலை. ஸோ ரெப்ரஸார் புரோட்டீன் டு நாட் பைண்ட் வித் த ஆப்ரேட்டர். அதனால் என்ன ஆயிடுது? பைண்ட் ஆக முடியலையா? அப்போ அது பைண்ட் ஆக முடியாததுனால ஆர்என்ஏ பாலிமரேஸ் டு பைண்ட் டு த ப்ரொமோட்டார். இங்கே இதனால் பைண்ட் ஆக முடியலை. ஸோ அதனால் ஆர்என்ஏ பாலிமரேஸ் என்ன பண்ணிடுது? ப்ரொமோட்டார் ரீஜியனோட பைண்ட் ஆகி இந்த ரியாக்ஷனை தொடங்க ஆரம்பிச்சிருது. எந்த ரியாக்ஷனை? டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருது. திருப்பியும் சொல்கிறேன் மிஸ்ஸு,
இந்த ரெகுலேட்டர் ஜீன் ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுது. இந்த ரெப்ரஸார் எம்என்ஏ ஒரு ரெப்ரஸார் புரோட்டீனை கொடுக்குது. இந்த இன்டியூசரான இந்த லாக்டோஸ் இந்த ரெப்ரஸார் புரோட்டீனோட சேர்ந்து அதை இன்ஆக்டிவேட் பண்ணிடுது. இன்ஆக்டிவேட் ஆன புரோட்டீனால் ஆப்ரேட்டரோட கனெக்ட் ஆக முடியலை. ஸோ புரோட்டீன் ஆப்ரேட்டரோட கனெக்ட் ஆகாததுனால ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரொமோட்டர் ரீஜியனோட கனெக்ட் ஆகி இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுது. ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனான ZYA லாக் எம்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுது. தென் Z வந்து பீட்டா கேலக்சிடேஸையும் Y வந்து பெர்மேஸையும் A வந்து டிரான்ஸ் அசிட்லேட்டையும் டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டியூசர் இருந்தது அப்படின்னா லாக்டோஸ் இருந்தது அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் அக்கர் ஆகுது. அதனால் இதை பாசிட்டிவ் அப்படின்னும், இங்கே மேலே ஆப்சன்ஸ் ஆஃப் த இன்டியூசர் லாக்டோஸ் இல்லாததுனால இந்த டிரான்ஸ்லேட்டர் ப்ராசஸ் அக்கர் ஆகலை, அதனால் அதை நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? என்ன சொல்லிகிட்ருக்கேன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் ஒன். இப்போ சொன்னதையே தான் மிஸ்ஸு திரும்பவும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அதை வேர்டிங்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் இல்லை. ஜேக்கப் அண்ட் மொனாட் propose the classical model of lac operon. இந்த classical model of lac operon ஜேக்கப் அண்ட் மொனாட் தான் வந்து என்ன பண்ணாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எதில்? ஈ கோலையில். சரிங்களா? தென் அடுத்து in lac operon. What is the meaning of lac? Lactose. Lac operon a polycystonic. Once again நான் சொன்ன ஃபார்மட் தான் ஃபுல்லும் ரிப்பீட்டட் ஆகுது. A polycystonic structural gene is regulated by common promoter and regulator gene. மிஸ் என்ன சொல்லியிருந்தேன்? பாலிசிஸ்டானிக்னா கிளஸ்டர் ஆஃப் ஜீன்ஸ். இட் ப்ரெசன்ஸ் இன் த ப்ரொகேரியாட்ஸ் ஒன்லி. ஏன்னா நம்ம இப்போ ஈக்குவலையை தான் பார்த்துட்ருக்கோம். அதனோட ரோல் என்ன அப்படின்னா காமனாக ஜீனோட ஆக்டிவிட்டீஸை ப்ரமோட் பண்ணி ரெகுலேட் பண்ணுறது. when the cell is using its normal energy sources as glucose, the I gene transcripts the repressor mRNA. இதை தான் இன்ன வரைக்கும் மிஸ் சொன்னேன். இந்த I gene வந்து குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணி நார்மலான இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண ஃபார்மட்டை தான் இங்கே லைனிங். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? இந்த I வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ரெப்ரஸார் mRNA அண்ட் ஆஃப்டர் இட் டிரான்ஸ்லேஷன் எ ரெப்ரஸார் புரோட்டீன் இஸ் ப்ரொடியூஸ்ட். என்ன சொன்னேன்? I வந்து குளுக்கோஸை யூஸ் பண்ணி ரெப்ரஸார் mRNAவை கொடுக்குது. அது ரெப்ரஸார் புரோட்டீனை வந்து என்ன பண்ணுது, உற்பத்தி பண்ணுது. அந்த பாயிண்ட் தான். அடுத்து then it bind to the operator region of the operon and prevent the translation. என்ன சொல்லியிருந்தேன்? இது வந்து என்ன பண்ணுது, ரெப்ரஸார் ஆப்ரேட்டர்னோட பைண்ட் ஆகி என்ன பண்ணுது, டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை நடக்க விடாமல் ஸ்டாப் பண்ணிடுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள். தென் என்ன சொல்லியிருந்தோம்? இட் பைண்ட் டு த ஆப்ரேட்டர் ரீஜன் ஆஃப் த ஓப்ரான் அண்ட் ப்ரிவென்ட்ஸ் த டிரான்ஸ்லேஷன். அஸ் அ ரிசல்ட் பீட்டா கேலக்டேஸ் இஸ் நாட் ப்ரொடியூஸ். அப்போ டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸே நடக்கலைன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் ஜீனில் ZYA அதுக்கான என்சைம்ஸை வந்து என்ன பண்ணாது, ப்ரொடியூஸ் பண்ணாது. In the absence of preferred carbon sources such as glucose, if lactose is இப்போ சுத்தமாக அந்த ஃபஸ்ட்டு அந்த ரெகுலேட்டர் ஜீன் இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இது வந்து குளுக்கோஸை வச்சு இந்த உதவியை செய்து அப்போ இங்கே ஆப்ரேட்டரோட பைண்ட் ஆகி இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸை வந்து ஸ்டாப் பண்ணிடுது. அடுத்து இந்த குளுக்கோஸே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், லாக்டேஸ் உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். பாருங்கள். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிஃபர்ட் கார்பன் சோர்சஸ் சச் அஸ் குளுக்கோஸ் இட் லாக்டோஸ் இஸ் அவைலபிள். மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். இன்டியூசர்னா இல்லை அப்படின்னா குளுக்கோஸை வச்சு ரெப்ரஸார் mRNA ரெப்ரஸார் புரோட்டீன் ஆப்ரேட்டரோட பைண்ட் ஆகி டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் ஸ்டாப் ஆயிரும். குளுக்கோஸே இல்லை அப்படின்னா லாக்டோஸோட அவைலபிலிட்டி ஆயிரும். அப்போ என்ன நடக்கும், லாக்டோஸ் அவைலபிலிட்டி ஆனால் அதுவும் mRNAவை கொடுக்கும், அதுவும் ரெப்ரஸார் புரோட்டீனை கொடுக்கும். இன்டியூசரான லாக்டோஸ் ரெப்ரஸார் புரோட்டீனோட பைண்ட் ஆகி ஆப்ரேட்டர் ஜீனோட பைண்ட் ஆகாது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் லாக்டோஸ் இஸ் அவைலபிள் அஸ் எனர்ஜி சோர்சஸ் ஃபார் த பாக்டீரியா தென் லாக்டோஸ் என்டர்ஸ் த செல் அஸ் ரிசல்ட்ஸ் ஆஃப் பெர்மேஸ் என்சைம். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், பெர்மேஸ் என்சைமோட உதவினால் லாக்டோஸ் பாக்டீரியா செல்லுக்குள்ளே வந்து என்ன ஆகுது, என்ட்ரி ஆகுது. Lactose acts as the inducer and interacts with the repressor to inactivate it. Lactose வந்து இன்டியூசரை ஆக்டப் பண்ணி ரெப்ரஸார் புரோட்டீனை என்ன பண்ணிடுது, இன்ஆக்டிவேட் பண்ணிடுது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு சொன்ன மெக்கானிசம் மைண்ட் செட்டில் கரெக்டாக இருக்கணும். இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் பைண்ட்ஸ் டு த ஆப்ரேட்டர். மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். இந்த ரெப்ரஸார் புரோட்டீன் வந்து என்ன பண்ணுது, ஆப்ரேட்டரோட பைண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த இடத்துல இன்டியூசர் கணைஞ்சிருச்சுன்னா இது வந்து இன்ஆக்டிவேட் ஃபார்மட் ஆயிரும். போய் பைண்ட் ஆனாலும் என்ன ஆகாது, பைண்ட் ஆகாது. தென் த ரெப்ரஸார் புரோட்டீன் பைண்ட் to the operator of the operon and prevent the RNA polymerase from transcripting the operon. மொதல் பாயிண்ட்டு என்ன சொன்னோம், ரெப்ரஸார் புரோட்டீன் வந்து ஆப்ரேட்டர் ஜீனோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா RNA பாலிமரேஸ்னால் ப்ரொமோட்டர் ரீஜியனில் கனெக்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த இன்டியூசர் தென்
இந்த presence of the inducer ரெண்டு பாயிண்ட்டையும் அடுத்தடுத்து கொண்டு வராங்க. மிஸ் என்ன பேசுகிறீன்னு புரியுதா? The repressor protein bind to the operator operon and prevent the RNA polymerase from the transcripting the operonன்றது absence of the inducer. அடுத்து presence of the inducerல என்ன ஆகுது? இந்த presence of the inducer இங்கே இன்டியூசர்ன்றது யார்? லாக்டோஸ். ஓகே, such as lactose or allolactase, the repressor is inactivated. The lactose or allolactose repressor protein என்ன பண்ணிடுது? inactivate பண்ணிடுது by interaction with the inducer. This allow RNA polymerase to bind the promoter site and transcript the operon to produce the lac mRNA, which enable formation of all required enzymes. ஸோ அந்த ஆப்ரேட்டர் ரீஜனோட பைண்ட் ஆகலை, ஆனால் RNA polymerase ப்ரொமோட்டரோட வந்து என்ன ஆயிடுது? பைண்ட் ஆகி இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா என்சைமையும் வந்து என்ன பண்ணிடுது? சிந்தசிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுது. பாருங்கள், required enzyme needed for lactose metabolism. This regulation lac operon by the repressor is an example of negative control. அதாவது இன்டியூசர் ஆப்சன் ஆயிருந்தது அப்படின்னா அதை நெகட்டிவ் கண்ட்ரோல் டிரான்ஸ்கிரிப்ஷனும், இன்டியூசர் ப்ரெசன்ஸ் ஆயிருந்துச்சு டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை பாசிட்டிவ் ரெகுலேஷன்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் மிஸ் இந்த டயக்ராமை மட்டும் வச்சு இந்த லாக் ஓப்ரான் மாடலை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஓப்ரான் அப்படின்னா அதில் ப்ரொமோட்டார் இருக்குது, ரெகுலேட்டார் ஜீன் இருக்குது, அண்ட் ஆப்ரேட்டர் ஜீன் இருக்குது, அண்ட் 3 ஸ்ட்ரக்சரல் ஜீன்ஸ் இருக்குது. தென் ஃபஸ்ட்டு இந்த ரெகுலேட்டர் ஜீன் செல்லில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணி ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுது. அது ஒரு ரெப்ரஸார் ப்ரோட்டீனை கொடுக்குது. இந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீன் ஆப்ரேட்டர் ஜீனோட பைண்ட் ஆகிறதுனால ஆர்என்ஏ பாலிமரேஸ்னால் ப்ரொமோட்டார் ஜீனோட பைண்ட் ஆக முடியலை. அதனால் இங்கே டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நடக்கலை. அடுத்து இந்த நெக்ஸ்ட் ஃபார்மேட் இது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் த இன்டியூசர். இங்கே இன்டியூசர்ன்றது லாக்டோஸ். அடுத்து ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்டியூசர். இந்த செல்லுக்கு தேவையான குளுக்கோஸ் இல்லை, அதனால் லாக்டோஸ் ஆட்டோமேட்டிக்கலாக செல்லுக்கு வெளியிலேருந்து பெர்மேஸ்ன்ற என்சைம் உதவியினால் செல்லுக்குள்ளே வந்துடுது. ஓகே, தென் இப்போ இந்த ரெகுலேட்டர் ஜீன் ஒரு ரெப்ரஸார் எம்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணுது. அது ஒரு புரோட்டீனை உற்பத்தி பண்ணுது. அதோடு இந்த இன்டியூசரான லாக்டோஸோ அலோ லாக்டோஸோ பைண்ட் ஆகி அதை இன்ஆக்டிவேட் பண்ணுது. அதனால் இந்த இன்ஆக்டிவேட் ஃபார்மட்னால் ஆப்ரேட்டர் ஜீனோட கனெக்ட் ஆக முடியலை. அதனால் ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரொமோட்டர் ரீஜியனோட பைண்ட் ஆயிடுது. ஸோ இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஸ்ட்ரக்சரல் ஜீன் வந்து லாக் எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணுது. அடுத்து டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் மூலமாக இசட் வந்து பீட்டா கேலக்டேஸையும் பெர்மேஸு அண்டு டிரான்ஸ் அசிட்லேஸ் இந்த என்சைம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகுது? சிந்தசிஸ் ஆகுது. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் த இன்டியூசர்ன்றது நெகட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னும், ப்ரெசன்ஸ் ஆஃப் இன்டியூசர் வந்து பாசிட்டிவ் ஃபார்மட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.